மொட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் செல்வம் அவர்களை ஆதரித்து திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவாக செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் அருகே மொட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏகாட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மொட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில் வாகனம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்பகுதி இளைஞர்கள் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு ஏகாட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் உள்ள பாதிரியாரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாதிரியார் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஏகாட்டூர் பல்வேறு தெருக்களில் வீடு வீடாக சென்று குடும்ப பெண்களிடம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன், மொட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில் வாகனன் மற்றும் அப்பகுதி பெண்கள், இளைஞர்கள், அதிமுக விசிக கட்சி நிர்வாகிகள் பேண்ட் வாத்தியம் ஒழுங்காக வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள மளிகை கடை, டீ கடை, காய்கறி கடை, ஓஎம்ஆர் சாலை ஓரமுள்ள கடைகள், சலூன் உள்ளிட்ட பல்வேறு வணிக கடைகளிலும் காஞ்சி நாடாளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாலை தொடங்கி இரவு வரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில் வாகனுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர்.